ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கூல் ரயான் ரிதாவோட ஸ்கூலில் ரயானோட கிளாஸை போஸ்ட் பண்ணேன் இல்லையா? இப்போ ரிதாது வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரிதாவோட கிளாஸ் இது தான். அண்ட் அவளோட பெஞ்ச் இது. அவளுக்குன்னு தனி பிளேஸ், எல்லா குழந்தைங்களுக்கும் தனித்தனியாக பெஞ்ச் இருக்கும். நம்ம ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இன்னொரு பெஞ்சில் நம்ம போய் உட்காந்தோன்னா இது என்னோடய பெஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கிண்டலாக சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா உன் பேரை எழுதி வச்சுருக்கு இதுலன்ட்டு. ஆனால் இங்கே உண்மையிலே பேர் தான் எழுதி வச்சுருக்கு. ஸோ அவங்களோட பிளேஸை அவங்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி லைக் வேறு யாரும் உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு நேம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இது அவங்க கிளாஸ் ரூம். அவங்க மேம் பேர் என்ன அப்படின்னாக்கா ஹோம்ஸ். ஸோ அதனால் இவங்க வந்து 2H, இவன் வந்து கிரேட் 2. ஸோ அவங்களோட மேம் பேர் ஹோம்ஸுன்றதுனால 2H. ஸோ வெல்கம் டு 2H. There's one. And you want to pick one up? You're welcome. Read banana. Okay. Are you sitting close? No, she's here. ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த பிளேஸில் கரெக்டாக நாங்கள் வச்சுட்டோம். இப்போ அவங்க மேமோட தேங்க்யூ. ஸோ வி டுக் லாட்ஸ் ஆஃப் கிளிம்ஸஸ், ஒரு மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே கிரவுண்ட் போகிறோம். இங்கே வந்து 2 ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இன்சைட் ஒன்று அண்ட் அவுட் சைட் ஒன்று இருக்குது. அவுட் சைடில் தான் யூஸ்வலி நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா. இங்கே இன்சைடில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா பனிக்காலத்துக்காக வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்கள காட்ட போகிறேன். இவங்க யார் அப்படின்னாக்கா, இவங்க வந்து அரப்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல் அசோசியேஷன் மெம்பராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் நான் சொன்ன அந்த இன்சைடில் இருக்க அந்த ஜிம், அதாவது இங்கே ஜிம்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா கபர்ட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது. தே கேன் கீப் தேர் ஸ்கூல் பிலாங்கிங்ஸ், ஸ்கூல் எசென்ஷியல்ஸ், தேர் ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன அந்த ஜிம்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ப்ளே கிரவுண்டை அவங்க ஜிம்னு வந்து இங்கே ஸோ கால்டு சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து அவுட் சைடில் இருக்க இந்த ப்ளே கிரவுண்ட். ஸோ இங்கே வந்து குழந்தைங்க மார்னிங் டைமில் விளையாடினா லைக் சம்மரில் தான் இங்கே வந்து ஆக்சுவலி என்ஜாய் பண்ண முடியும். தே கேன் யூஸ் திஸ் கிரவுண்ட். வின்டர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியாது, ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க உள்ளேயும் ஒரு ப்ளே கிரவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ வின்டர் டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டடான ஒரு பிளேஸை காட்டுறேன். ஸ்கூலுக்குள்ளேயே 2 ஆப்பிள் ட்ரீஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து க்ரீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நார்மல், நம்ம ஊரில் கிடைக்கிற ஆப்பிள். ஸோ பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸில் வந்து நான் வந்து ஆப்பிள் ட்ரீஸை பார்க்குறேன். ஆப்பிள் ட்ரீயை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த இடம்னு பார்த்தா ஷிம்லா அண்ட் மணாலியில் பார்த்தேன். நாட் ஷிம்லாவில் கூட அவ்வளோவா பார்க்கல, பட் மணாலியில் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஎஸில் தான் பார்க்குறேன். ரொம்ப பாருங்கள், அப்படியே நிறைய இருந்துச்சு. கீழே அப்படியே வேஸ்ட்டாக இருந்தது நிறைய க்ரீன் ஆப்பிள் ட்ரீ. ஸோ க்ரீன் ஆப்பிள் ட்ரீஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஊரில் எப்படி மாங்காய் தோப்பில் மாங்காய் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே நிறைய ஆப்பிள்ஸ் தாங்க இருக்கும்.